I am not of this world. யோவான் 8:22. நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the ego is a world conqueror. Its story is its personal history and of the world. It cannot be one with anything. It sees only how alien and different it is. It sees good in things of those appear to support its claims, or at least to tolerate them. தாண்மை என்பது உலகை வெல்வது. அதன் கதை தனிப்பட்ட சரித்திரம். உலக சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது. எதனுடனும் ஒன்றாது, எதை பார்த்தாலும் தன்னை விட வேறுபடுத்தியும் அந்நியப்படுத்தியும் பார்க்கிறது. அதை மிக சுருக்கமாக எட்ஜிங் காட் அவுட் என்று சொல்லுவோம். த ஈகோ என்றால் தனக்கு ஆதாயமாகவோ ஆதரிப்பாவதாகவோ இருந்தால் மட்டுமே பொருட்களையோ மனிதர்களையோ ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்து கொள்ளவோ செய்கிறது. ஆக இடர்பாடுகள் அல்லது பல வகையான தடைகள், தனக்கு எதிராக இருப்பவர்கள், இவர்களை எல்லாம் ஒன்று சபிக்கிறது, தூற்றுகிறது, அல்லது அவர்கள் இறக்க வேண்டும் என்று பல வகையான எத்தனை முயற்சிகள். அது தீவிரவாதமாக இருக்கலாம், கையாலாகாத தன்மையிலே தூற்றி மண்வாரி தூற்றி ஒளிந்து போ என்று சாபமிடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணம். தன்னை தூற்றியவர்களை இப்படி சபித்தாரா? இல்லை. தனக்கு சாதகமாக ராயப்பர் வாளை எடுத்து எதிரிலே வந்த போர் வீரனுடைய காதை துண்டித்த பொழுது கண்டித்தார். ராயப்பா, வாளை உரையில் போடு, வாளை எடுத்தவன் வாளால் மடிவான் என்று அங்கேயும் அவனுக்கு ராயப்பருக்கு கண்டிப்பையும் அதே சமயத்தில் நல்வழியையும் சொல்லி பாதிக்கப்பட்டவனுக்கு நன்மையும் செய்கிறார். காதை எடுத்து மறுபடியும் ஒட்ட வைக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய தன்மை. ஆக இயேசுவின் சீடர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், இயேசுவின் மக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அவரை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. God wants your will, and if you give him your will, he will begin to show you life as you have never seen it before. Kate Miller, A Taste of New Wine. கடவுள் உன்னுடைய அந்த சித்தத்தை கேட்கிறார், முடிவெடுக்கக்கூடிய தன்மை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கேட்டிருப்பீர்கள். அவ்வப்பொழுது மறையுறையிலே இந்த உதாரணங்கள் எல்லாம் மிக சிறந்த உதாரணங்கள் அடிக்கடி வரும். ஒரு மனிதன் மலை ஏறும் பொழுது மாலை நேரம் இருட்டி கொண்டு வந்துவது, சரி ஒரு உயரத்தை போய் தொட்டு விடலாம் என்று அவசரமாக ஏறும் பொழுது கால் சறுக்கி கீழே விழுகிறான். இடுப்பில் கயிறு கட்டியிருப்பாங்க ஆபத்துக்காக. ஆகவே இந்த கயிறு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து நிற்குது. இவன் பரிதவிச்சு போய், ஐயோ என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியலையே, ஆண்டவரே என்னை காப்பாற்று, ஆண்டவரே என்னை காப்பாற்று அப்படின்னு குரல் இடுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் உன்னை கட்டி இருக்கின்ற கயிறை அறுத்துவிடு. ஏதோ உயிர் பொழைச்சிருக்கிறது இந்த கயிறுனால தான், இதை அறுத்துவிட சொல்லுதே இந்த குரல். அப்போ இது கடவுளுடைய குரல் இல்லை. ஆகவே என்ன சொல்கிறான், வேறு யாராவது இருந்தால் காப்பாற்றுங்களேன், இந்த குரல் வேண்டாம். இதுதான் தான் போக்கு சொல்லப்படுகிறது. இல்லை, இது எனக்கு ஒத்து வரல, இது எனக்கு சம்மதம் இல்லை,
இது ஒருவேளை கயிறை அறுத்துட்டா செத்து போயிடுவேன், நான் ஏன் அறுக்கணும், எனக்கு இது வேண்டாம், வேறு ஏதாவது உபாயம் உண்டா என்று பார்க்குறான். ஒன்றும் இல்லை, விரைச்சி செத்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில் வரவங்க பார்க்குறாங்க, மலையிலேருந்து விழுந்தவன் ஒரு 5 அடி உயரத்தில் தான் தொங்கிட்டு இருக்கிறான். கயிறை அறுத்திருந்தா கீழே விழுந்திருப்பான், கை கால் கூட உடஞ்சிருக்காது, உயிர் தப்பி இருக்கும். ஆனால் செஞ்சானா? இல்லை. ஏன்? அவனுடைய எண்ணத்தில் தான் இருந்தான். கயிறை அறுத்துட்டா நான் செத்து போயிடுவேன், அதில் பாதாளத்தில் இருட்டாக இருப்பதினால் அவனுக்கு தெரியவில்லை. 5 அடி உயரத்தில் தான் அந்த தரை இருக்கிறது, கயிறை அறுத்து விட்டால் பிழைத்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் அவனுக்கு அசரீரி வாக்காக கடவுள் கொடுத்தது என்பதை உணராமல் தன்னுடைய போக்கில் இருந்தால் இறந்து போனான். இதைத்தான் இந்த தாண்மை. God wants your will, and if you give him your will, he will begin to show you life as you have never seen it before. அந்த கடவுளுடைய சித்தத்துக்கு அவன் அடிபணிந்திருந்தான் என்றால் காப்பாற்றப்பட்டிருப்பான். இல்லை, மாண்டு போனான். இறைவன் விரும்புவது உன் உள்ளத்தை. நீ அவருக்கு உன் உள்ளத்தை தந்தால் வாழ்வில் நீ இதுவரை காணாத நிலையை அளிப்பார். With God go over the sea, without him don't even go over the threshold. Russian proverb. கடவுளோடு கடலையும் கடவுளின்றி வாசற்கதவையும் தாண்டாதே. சில வீடுகளில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, வச்சுருந்தீங்கன்னா பாராட்டு, வைக்கவில்லை என்றால் இனி வரும் காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பை வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டில். எப்படி நம் ஆலயத்தில் வாசற்படிக்கு அருகில் அந்த தீர்த்த தொட்டி இருக்கிறதோ, போகும்போதும் வரும்போதும் இந்த தீர்த்தத்தை தொட்டு நம்மையே ஆசீர்வதித்துக் கொள்கிறோம் வித் ஹோலி வாட்டர். அதே போன்று சில வீடுகளிலே வாசற்படியிலே அந்த புனித தண்ணீரை ஹோலி வாட்டர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணமோ ஒரு வாசற்படி தாங்கிகள் இருக்கும். பெரிய படக்கடைகளில் நம்முடைய கேத்தலிக் ஸ்டோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வாசற்படியிலே வைத்து போகும்போதும் வரும்போதும் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து கொள்ளுதல். ஆகவே வீட்டை விட்டு போகிறோம், என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது, எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. எத்தனையோ அனுபவங்களை பெறுகிறோம். ஆகவே இத்தகைய ஒரு கடவுளுடைய துணையோடு ஆசிரோடு நான் செல்லுகிறேன். இன்னொரு டெக்னிக் ஐடியா கூட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த வாசற்படியில் எங்கே செருப்பை கழட்டி விட்டீங்களோ அந்த இடத்துல கண்ணுக்கு நேராக நம்முடைய கேலண்டரை மாட்டி வைங்க. இன்றைக்கு என்ன வசனம், இந்த வசனம் இருக்கும், ஐ ஆம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நற்செய்தியும் அதுதான், இன்றைக்கி மறையுறையும் அதுதான். இந்த சிந்தனையிலே நாம் இருக்கலாமே. பைபிளை திறந்து படிக்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒன்றும் கிடைக்கல. குறைஞ்சபட்சம் 2, 3, 4 நொடிகள் இந்த செருப்பு மாற்ற நேரத்தில் அப்படியே அண்ணாந்து பார்த்து ஐ ஆம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நல்ல பழக்கமாக வந்துடும். இவைகளெல்லாம் அனிச்சை செயல்களாக, எப்படி கார் டிரைவிங் ஓட்டுறவங்களுக்கு பல செயல்களை செய்ய வேண்டும். கிளட்ச் அழுத்தணும், கியர் போடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், கியரை மாற்றணும், எல்லா வேலைகளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வேலைகள். நான் ஒன்றா தான் செய்வேன், கிளட்ச் அழுத்துவேன் இல்லைனா பிரேக் போடுவேன் அப்படின்னு காலை வச்சுன்னா கார் ஓடாது. எல்லாவற்றையும் நாம் சேர்ந்து செய்வதை போல அப்படி பழகி கொள்கிறோம் கார் டிரைவிங். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி பழக்கி கொண்டோம் என்றால் அது நமக்கு ஒரு கேடயமாக இருக்கும். நேரத்தை ஈர்க்காது, நேரத்தை கொடுக்க முடியும். தினமும் ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். அதனுடைய விளக்கத்தை கோவிலுக்கு வரும் பொழுது இன்னும் அதிகமாக அதை சிந்தித்து ஜெபிக்க முடியும். கான்வென்ட் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க, நாங்கள் எங்கே காலண்டரை மாட்டிட்டு பார்த்துட்டு வர்றது அப்படின்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல படிக்கட்டில் மாட்டிட்டு வரும்போது பார்த்துட்டு வாங்க. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு, செய்ய வேண்டும், செய்யலாம். Our high priest is Christ Jesus. His precious body is our sacrifice that he immolated on the altar of the cross for the salvation of all people. St. John Fisher.
நம் தலைமை குரு இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லா உடலே நமது பலியாக சிலுவை பீடத்தில் மக்களின் மீட்புக்காக பலியாக்கப்படுகிறது. நேற்று முன்தினமும் இதை பற்றி சொன்னேன். இந்த ரான்சம், மீட்பின் பிணை, நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விலை, இயேசுவின் திருவுடல், இயேசுவினுடைய திருப்பலி. எனவே ஜீசஸ் த வே, த ட்ரூத், த லைஃப். யோவான் 14:6. இயேசுவே வழியும் உண்மையும் வாழுமாய் இருக்கிறார். இப்போ ஒரு பழைய பாடல், அருமையான கருத்துள்ள பாடல், தமிழ் பாடல். நன்றாக கவனியுங்கள். எத்தனை வார்த்தைகள் அர்த்தம் உங்களுக்கு தெரிகிறது என்பதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். தீயினுள் தெரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ஆதலின் உறைவும் உறைவதும் இலையே, உண்மையும் மரபியல் சிறப்பின் மாயமார் அணையை. பரிபாடல் என்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் பாடல். ஆகவே இதில் எத்தனை வார்த்தை உங்களுக்கு தெரியும்? தீயினுள் திரள் நீ. தீ இருக்குதுன்னா அந்த கங்குன்னு சொல்லுவாங்க. தீயில் அந்த நுனியில் இருக்கக்கூடிய கங்கு இறைவன். கேஸ் வெல்டிங் செய்யும் பொழுது அந்த நீண்ட சுவாலை வரும், ப்ளூ கலர் சுவாலை. அதற்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த நாசிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய டிப், ஒரு திரள். அதிலிருந்து தான் சுவாலை வருகிறது, நீண்ட சுவாலை. தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ. பூவில் இருக்கக்கூடிய மனம், இந்த மனத்தை பார்க்க முடியுமா? அதை உணர முடியும். கல்லினுள் மணியும் நீ. வெறும் கல்லு தான். சாதாரண சமயத்தில் மதுரையில் போய் அந்த மண்டபத்தில் போய் ஒரு கல்லையும் தட்டுனா ஒரு ஓசை. ஆயிரங்கால் மண்டபத்தில் கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. நம்முடைய சொற்களிலே வாய்மையாக இருப்பது கடவுள். சும்மா உதார் விடுறது, ஊத்துறது, இப்படி பல வகையான ஜவுடால் சால்ஜாப்பு அடிக்கிறது, இவைகளெல்லாம் இல்லை. வாய்மை இல்லை. சொல்லினுள் வாய்மை நீ இறைவன் இருக்கிறார் என்னுடைய வார்த்தைகளில் என்று. அறத்தினுள் அன்பு நீ. அறம் என்றால் பல வகையான நன்மைத்தனங்கள். அந்த நன்மைத்தனத்தில் மிகச் சிறந்ததாக இருப்பது அன்பு. மரத்தினுள் மைந்து நீ. எனக்கும் ஒரு பெரியவருக்கும் ஒரு தர்க்கம், இந்த மரத்தினுள் மைந்து நீ. அவர் சொன்னார் வள்ளினரா அப்படின்னு சொன்னார். இல்லை மெல்லினரா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னதுலேயும் அர்த்தம் இருக்குது, நான் சொன்னதுலேயும் அர்த்தம் இருக்குது. மூலத்தை எடுத்து பார்த்தோம், ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் இருக்குது, ரெண்டு வார்த்தையுமே இருக்குது. சரி, ரெண்டுனா அப்புறம் என்ன அர்த்தம்? மரத்தினுள் மைந்துனி அப்படின்னு மெல்லினம் போட்டு இருந்தால் மரம் அந்த மரத்துக்குள் இருக்கிறது அல்லவா? அந்த நல்ல விளைஞ்ச மரம், அந்த மரத்துக்கு அந்த காயங்காயமாக இருக்கக்கூடியது, விளைந்த மரமாக இருக்கக்கூடியது, அது இந்த மைந்து. வைரம் பாய்ந்த மரம்னு சொல்ல முடியும். இந்த வைரம் எது? வைரம் வைரக்கல் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரெயின்ஸ், மரத்தினுள் மைந்தினி. அவர் சொன்ன விளக்கம், மரம் என்றால் எப்படி அறம் சொன்னீர்கள், மரம் என்றால் பல வகையான வேதங்கள் இவைகளின் வழியாக இருக்கக்கூடிய மைந்துனி. சரி, எதா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர் கடவுள். வேதத்து மறைநீ. வேதங்கள் அது எப்படிப்பட்ட வேதமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மதமாக இருந்தாலும் மறைநீ. பூதத்து முதல் நீ, இந்த உலகத்திலே முதலாக இருப்பவர். வெஞ்சுடர் ஒளியும் நீ, சூரியனிலே இருக்கக்கூடிய ஒளி. திங்களுள் அழியும் நீ, சந்திரனில் அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அழியும். அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, எல்லாம் நீயே.
ஆதலின் உறைவும் உறைவதும் இல்லையே, உண்மையும் மறவியல் சிறப்பின் மாயமார் அடை. ஆகவே நீ இருப்பதும் இல்லாதிருப்பதும் எல்லாவற்றிலும் நீ நிறைந்து இருக்கிறாய். அந்த பரிபாடல் நமக்கு மிக மிக முக்கியமாக விளங்கக்கூடியது. One of the soldiers pierced his side with a lance, and immediately there came out blood and water. That water was the symbol of baptism. The blood was that of the Eucharistic mysteries. I found this treasure and made of it my wealth. படைவீரரில் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் ஊடுருவினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. அத்தண்ணீர் திருமுழுக்கின் அடையாளமாகவும் இரத்தம் நற்கருணை என்ற மறை அருட்சாதனங்களாகவும் இருக்கின்றன. எனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷத்தை எனது செல்வமாக்கி கொண்டேன். ஜெபம் முழந்தால் இருப்போம். All powerful God, may the holy mysteries we share in this Eucharist make us worthy to attain the gift of heaven. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பங்கு பெறுகின்ற இத்திருவருட்சாதனங்கள் வழியாக விண்ணக பேற்றை பெறுவோமாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதமே இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றீர். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. தவக்காலத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் நீரே அனைத்திற்கும் மாய் இருக்கின்றீர். உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள எமது சித்தத்தை உம்முடைய சித்தத்தோடு இணைந்து உம்முடைய சித்தமே நிறைவேறுக என்று எங்களுக்குள் இருக்கக்கூடிய தாண்மையை விட்டு, எங்களுடைய சித்தத்தை விட்டு உமது சித்தத்தை ஏற்று நடக்கக்கூடிய வழிவகைகளையும் தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.